வணக்கம். இன்றைக்கி வித்யாஹாரி சேனலில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நமக்காக வடுவூர் முனியாண்டி விலாஸ் கஜேந்திரன் அண்ணா பரோட்டா செஞ்சு காமிக்க போகிறாங்க. பரோட்டா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பரோட்டாவில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, லேயர் லேயராக இருக்கிறது. மேல் லேயர் மொறுமொறணும், உள்ளார அடுத்தடுத்த லேயர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் மெயின் காரணமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு நாள் லஞ்சுக்கு பரோட்டா ப்ரிப்பேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். இன்றைக்கி 10 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு சொல்கிறேன். மைதா மாவு 2.5 கிலோ மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து மாவு பிசைகிற ப்ராசஸ். மாவு அளவு அதிகன்றதுனால இது பாத்திரத்தில் பிசைஞ்சால் சரியாக வராது. ஸோ ஒர்க் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே அந்த மாவு பிசைகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்குற இந்த பரோட்டாக்கு முட்டை ஆட் பண்ணி செய்கிறாங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறாங்க. ஸோ முட்டை இல்லாமலும் பரோட்டா செய்யலாம். உப்பு, பால், சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு செஞ்சாலே பரோட்டா நல்லா வரும். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறாங்க. அடுத்தது ஒரு 200 ml பால் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாவை பிசைய ஆரம்பிக்கிறாங்க. பரோட்டா செய்கிறப்போ மாவு பிசைகிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா மாவு எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அதை வச்சு தான் பரோட்டா சாஃப்டாக வரும். மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே எண்ணெயை தடவி ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். நிமிஷம் கழித்து மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக ஈவனாக மீடியம் சைஸுக்கு உருண்டைகளை ரெடி பண்ணுறாங்க. நம்ம எடுத்த 2.5 கிலோ மாவுக்கு 64 உருண்டைகள் கிடைச்சிருக்கு. மறுபடியும் இந்த மாவு மேலே எண்ணெய் ஊற்றி இந்த மாவு ஒரு துணி போட்டு மூடி வைக்கிறாங்க. அப்போ தான் பரோட்டா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மாவு காயாமல் இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். பரோட்டா விசிறதுக்கு முன்னாடி அதை சின்ன சின்னதாக பூரி சைஸ்க்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்தது பரோட்டா விசிற ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு பரோட்டா விசிற வரலைன்னாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சப்பாத்தி கட்டையாலேயே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா எவ்வளோ மெலீஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக தேய்க்கலாம். தேவைப்படுறப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கூட அதை மெலீஸாக திரட்டி எடுத்துக்கிட்டு இதில் இந்த சுருட்டி வைக்கிற மாதிரி ரவுண்டாக அப்படியே சுருட்டி வச்சிட வேண்டியதான், ஸ்பைரல் மாதிரி. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன ஓட்டைகளோ இல்லை மாவு தேய்ச்சி வச்சுருக்க ஷேப் கண்ணா பின்னான்னு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை.
ஏன்னா அது திருப்பியும் நம்ம ஸ்பைரலாக உருட்டி திருப்பியும் தேய்க்க தான் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்பைரல் மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு செட்டு போட வேண்டிய பரோட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் சூடாக்கிட்டு இருக்கு. விசிறி பூ மாதிரி சுற்றி வச்சுருக்க இந்த மாவை சப்பாத்தி கட்டையால் ஒரு கனமான லேயருக்கு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. தோசைக்கல் சூடான பிறகு தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை அதில் போடணும். அது மேலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி வேக வைக்கணும். பரோட்டா வெந்ததுக்கப்புறம் அது சூடாக இருக்கும் போதே ஒர்க் ஏரியாவில் வச்சு அந்த லேயராக பிரிஞ்சு வரத்துக்கு 2 கையாலையும் கிளாப்பிங் ஆக்ஷனில் இந்த மாதிரி நல்லா அடிக்கணும். அவ்வளோதான், பரோட்டா ரெடி. நான் சொல்லுங்கள். வணக்கம். நம்ம ஸ்பெஷலாக பரோட்டா போட்டிருக்கோம். அதாவது இது வந்து என்ன பரோட்டானா லாக்டவுன் பரோட்டா. லாக்டவுனில் வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏதாவது சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜாலியாக போட்டு கொடுக்குறோம் இந்த பரோட்டா. இது வந்து வெஜ்ஜு பரோட்டா. இதெல்லாம் முட்டை போட்டு பிணையும் போது முட்டை சீனி எல்லாம் போட்டுருக்குது. இது போடுறது லாப்பா, அதாவது எப்படின்னா சுகர் மட்டும் போடுறது. இது வந்து சுகர் பேஷண்ட் யாரும் சாப்பிடக்கூடாது. சுகர் இல்லாதாலும் சாப்பிடலாம். அதேமாதிரி இதுலேயே முட்டையும் போட்டுக்கலாம். முட்டை போட்டு சாப்பிடலாம். அந்த தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான், வேகமாக சாப்பிட்டு போயிட்டான். அதேமாதிரி இந்த பரோட்டா பூரா லாக்டவுனில் போட்ட பரோட்டா. ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் கடை இருக்காது, அதனால் நாங்கள் போட்டோம் அந்த பரோட்டாவை. ஆனால் நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு வந்து மதுரை. நான் வடூருக்கு வந்து 23 வருஷம் ஆகுது. 23 வருஷமாக ஹோட்டல் வச்சுருக்கோம். அது நல்லா முன்னாடி விளாஸ் ஹோட்டல். சரி, இன்றைக்கி வந்து தம்பி எனக்கு தெரிஞ்ச பையன் ஹரின்னு, அவர் ரொம்ப கூட்டாளி, என் ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாம் ஒன்றா வாலிபால்லாம் விளையாடுவோம். அப்போ வரும்போது தம்பி கூப்பிட்டாப்ல, அண்ணே பரோட்டா போடுங்களேன், எங்கள் வீட்டில் வந்து போடுங்களேன்னு. சரிடா வர போடுவோம்னு போட்டோம். அதில் போட்டது தான் இது, நான் போட்டது பூராமே பார்த்துக்கோங்க. நம்ம கடைக்கு பெரிய ஃபேமஸ் எதுனா பரோட்டா தான். அது வந்து வடூருக்கே தெரியும். நன்றி, வணக்கம். என் பேர் கஜேந்திரன்.